نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليضحكوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இன்று 8வது தராவீஹில் 10 ஜுஸ்னுகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். ஓதப்பட்ட சூரத்து தௌபாவில் நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பாக உலக வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? فَلْيَضْحَكُوا قَلِيلًا وَلْيَبْكُوا كَثِيرًا. உலகத்தினுடைய மாயையில் சிக்கி உலகத்தில் மூழ்கி அதிகமாக சிரித்து கொண்டிருக்க வேண்டாம். وَلْيَبْكُوا كَثِيرًا. அல்லாஹ்விற்கு முன்னால் உங்களுடைய அழுகையை நீங்கள் காண்பியுங்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் நீங்கள் அழுது கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். குர்ஆன் ஓதும் பொழுது, துஆ செய்யும் பொழுது கண்களில் கண்ணீர் வருவது இது உள்ளத்தினுடைய மிருதுவான தன்மையின் அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் குர்ஆனை ஓதும் பொழுதும் தொழுகையிலும் அழுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழுகை இருக்கும் என்று சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணிக்கிறார்கள், தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதை நாம் சூடாக்கினால் அது கொதிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த கொதி சப்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சிலிருந்து நபி அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் அழும் பொழுது எப்படி ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை சூடு காட்டும் பொழுது அது கொதிக்கக்கூடிய சப்தம் வருகிறதோ அது போன்ற சத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சிலிருந்து வெளியாகும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி, உமர் ரலியல்லாஹுடைய மகள். அறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் படுத்திருக்கிறார்கள். ஒரே தலையணையில் படுத்திருக்கிறார். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உணர்கிறார்கள், அந்த தலையணை நனைந்து கொண்டே வருகிறது, தன்னுடைய கன்னத்தில் ஈரம் படுகிறது. திடீரென்று விழித்து பார்க்கின்றார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மோடு தான் படுத்திருக்கிறார்கள். ஆனால் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது. உடனே கேட்டார்கள், மா லக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏதாவது உங்களுக்கு தேவையா? ஏன் அழுகின்றீர்கள்? என்ன காரணம்? சொன்னார்கள், ஹஃப்ஸா, உம்முடைய தந்தை வெளியில் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் ஓதக்கூடிய ஆயத்தை நீர் கவனிக்கவில்லையா? அவர் ஓதக்கூடிய வசனத்தில் ஒன்று, கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன். அந்த பாவிகள், என்னுடைய உம்மத்தில் உள்ள பாவிகள் அல்லாஹ்விற்கு முன்னால் வரும் பொழுது ஒரு கூட்டத்தார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் விரும்ப மாட்டார், அல்லாஹ் அவர்களை விட்டும் திரையிட்டுக் கொள்ளுவான். அல்லாஹுக்கு அவங்களை பார்க்கறதும் பிடிக்காது. அப்படிப்பட்ட என்னுடைய உம்மத்தார்களும் இருப்பார்களே, என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் தானே அவர்களும். என்னுடைய உம்மத்தில் உள்ள அப்படிப்பட்ட பாவிகள் அல்லாஹ் திரையிட்டுக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்டவர்களை நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜத் தொழும் பொழுது ஓதிக்கொண்டிருந்த ஆயத்தை கேட்டு அழுது கொண்டிருந்தார். சங்கை மிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் நீங்கள் அழுவுங்கள்,
அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போன்று பாவனை செய்யுங்கள். ஒரு மனிதனிடத்திலே ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் 3 விதத்தை கொண்டு வாங்கலாம். பார்சியில் சொல்லுவார்கள் ஜர், ஜோர், ஜாரி, 3 விஷயங்கள். ஒன்றாவது பணம் காசுகளை கொடுத்து, தங்கம் வெள்ளியை கொடுத்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை கையில் வாங்கலாம். பணம் காசு இருக்கிறது, தங்கம் வெள்ளி இருக்கிறது, வைரங்கள் இருக்கிறது, முன்னால் இருக்கக்கூடிய மனிதனுடைய பொருளை வாங்க வேண்டும், கொடுத்து வாங்கலாம். அல்லது இரண்டாவது ஜோர், தன்னுடைய பலத்தை கொண்டு அவரை மிரட்டி அவனுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி கொடு என்பதாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பலத்தை பயன்படுத்தி அவனிடத்தில் அபகரிக்கலாம். மூன்றாவது ஜாரி, அழுது கெஞ்சி அவனிடத்தில் கேட்டு வாங்கலாம். இந்த 3 ரீதியில் முதல் 2 அல்லாஹ்விடத்தில் செல்லாது. இந்த முழு உலகமும், உலகத்தில் உள்ள அனைத்து கசானாக்களும், தங்கம் வெள்ளி வைரங்களும் ஜனாஹ பஊதா, அல்லாஹ்விற்கு முன்னால் கொசுவினுடைய ரக்கை அளவிற்கு கூட சமம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. ஒரு காஃபிர் சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், மஃப்ததாபி, உலகம் முழுவதும் தங்கத்தை கொடுத்தாவது நரகத்தை விட்டு நான் பாதுகாப்படைய மாட்டேனா என்பதாக ஒரு காஃபிர் கை செய்தப்படுவான். கியாமத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், மா துகுபில மின்ஹும், உலகம் முழுவதும் தங்கத்தை கொண்டு வந்தாலும் அதை கபூல் செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்விற்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கசானாக்களும் பெரிய விஷயம் அல்ல, கொசுவினுடைய ரக்கைக்கு கூட சமம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் நாம் பணம் காசுகளை கொடுத்தோ தங்கத்தை கொடுத்தோ ஒன்றும் வாங்க முடியாது. இரண்டாவது, அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. வஹுவ அஹ்கமுல் ஹாக்கிமீன், அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அவனுடைய பிடி என்பது மிகவும் பயங்கரமானது. அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன். லா யுஸ்அல் அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன், நினைத்ததை அவன் செய்யக்கூடியவன், ஆனால் நம்மால் நினைத்ததை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ரப்பு, நம்முடைய பலத்தை கொண்டு அவனிடத்தில் எதையும் வாங்க முடியாது. மூன்றாவது ஒரே வழி இருக்கிறது, அழுது அல்லாஹ்விடத்தில் பணிவோடு கேட்டு அனைத்தையும் பெறலாம். அதனுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். ஒரே ஒரு நிபந்தனை, உங்களுடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், உங்களுடைய வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும். இந்த ஒரு நிபந்தனை போதுமானது. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தினுடைய நெருப்பு பயங்கரமானது. உலகத்தினுடைய நெருப்பை விட 70 தரஜா, 70 மடங்கு அது மிக அதிகமானது. ஆனால் நரகத்தினுடைய நெருப்பில் கடலில் உள்ள அனைத்து நீரையும் கொண்டு போய் போட்டால் ஒரு சிறிய மாற்றம் கூட ஏற்படாது. இந்த உலகத்தில் உள்ள கடலினுடைய அனைத்து நீரையும் நரகத்தில் கொட்டினால் ஒரு சிறிதளவு மாற்றம் கூட ஏற்படாது. ஆனால் ஒரு முஃமினுடைய கண்ணீர், ஒரு முஃமினுடைய கண்கள் வரக்கூடிய ஓரத்தில் வரக்கூடிய உள்ளே சுற்றக்கூடிய அந்த கண்ணீர் நரகத்தினுடைய நெருப்பை அணைப்பதற்கு அது போதுமானது. அல்லாஹ் நரகத்தை விட்டு அவனை பாதுகாப்பதற்கு போதுமானது என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா, 10 சஹாபாக்கள் சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள், சுவர்க்கவாசி என்பதாக. ஆனால் அழுகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், நாம் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமையில் இருந்து அனைத்து கட்டத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாக இருந்து பல கட்டங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அபூபக்கரே, நன்மையில் உங்களை முந்த நான் ஆசைப்படுகிறேன், நான் நினைக்கின்றேன், என்னால் முடியவில்லையே என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து நன்மையிலும் முன்னால் நிற்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில நேரங்களில் தோட்டத்தில் உட்கார்ந்திருப்பார். பறவைகளை பார்ப்பார்கள், பறவைகளை பார்ப்பார்கள், கண்கள் கண்ணீர் வடிக்கும், அழுவார்கள். பறவையை பார்த்து சொல்லுவார்கள், ஓ பறவையே, உனக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, நீ சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறாய், சுதந்திரமாக சாப்பிடுகிறாய், ஒரு நாள் உனக்கு மரணம் வரும்,
உனக்கு கேள்வி கணக்கு கிடையாது. ஆனால் இந்த அபூபக்கர் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவானே, என்னுடைய நிலை என்னவாகுமோ என்பதாக சொல்லிவிட்டு கவிதை படிப்பார்கள். கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல் சூஉ அமாலி கதீருன் ஜாது தாஅதி கலீல். யா அல்லாஹ், இந்த அபூபக்கருடைய நிலை என்னவாகுமோ? கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல், என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லையே. யார் சொல்கின்றார்? சஹாபாக்கள் அனைத்தையும் செய்துவிட்டு நான் எதையும் செய்யவில்லை என்பதாக எண்ணியவர்கள் சஹாபாக்கள். ஆனால் ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்திலே கொஞ்சம் அமலை செய்துவிட்டு நிறைய அமல் செய்கின்றோம், பரவாயில்லை, இவ்வளவு செய்கின்றோம், எத்தனையோ மக்கள் இதுவும் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற நிறைவை ஷைத்தான் உள்ளத்தில் போடுகிறான். சஹாபாக்கள் ஒருபோதும் அந்த விஷயத்திலே ஷைத்தானிடத்தில் ஏமாந்ததில்லை. சொல்லுவார்கள், லைஸ லீ கைருல் அமல் அபூபக்கரே, உன்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லையே. மேலும் சொல்லுவார்கள், சூஉ அமாலி கஸீருன், அபூபக்கரே உம்மிடத்தில் நிறைய பாவங்கள் இருக்கிறது. ஜாது தாஅதி கலீல், உன்னிடத்தில் ஆகிரத்தினுடைய பயணத்தில் கொண்டு செல்லக்கூடிய கட்டு சாதமோ மிக குறைவாக இருக்கிறதே என்பதாக அழுது கொண்டிருப்பார்கள். சங்கமிக்கவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகையிலே சூரா தாஹா ஓதுவார். அவர்கள் தேம்பி தேம்பி அழக்கூடிய சப்தம் மஸ்ஜிது நபவியினுடைய மிகப்பெரிய கூட்டம் கடைசி சஃப்பு வரையிலும் கேட்கும். சில நேரங்களில் மயங்கியும் விழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக குர்ஆன் ஓதும் பொழுது அழுவார்கள், சப்தமிட்டு அழுவார்கள் என்பதாக ரிவாயத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் எல்லாம் சுப செய்தி பெற்றவர்கள். நீங்கள் சுவர்க்கத்திற்கு கட்டாயம் செல்லுவீர்கள் என்பதாக நபி அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். கபரிஸ்தானுக்கு சென்றால் அழுது கொண்டே இருப்பார்கள். தாடி நனைந்துவிடும். துன்னூரைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 பிள்ளைகளை நிக்காஹ் முடித்த அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள். சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அழுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், ஏன் அழுகின்றீர்கள்? இந்த அளவிற்கு நபியினுடைய சபையில் கூட நீங்கள் அழுவதில்லையே, கபரிஸ்தானுக்கு வந்து இவ்வளவு அழுவதற்குரிய காரணம் என்ன? சொல்லுவார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாதிஹி அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆখিরা, இந்த கபர் இருக்கின்றதே ஆখিরাவினுடைய பல கட்டமான சோதனைகளில் முதல் கட்ட சோதனை நடைபெறக்கூடிய இடம் இந்த கபர். இந்த கபரினுடைய முதல் கட்ட சோதனையில் கேள்வி கணக்கில் ஒரு மனிதன் வெற்றடைந்து விட்டால் அடுத்தடுத்த அனைத்து கட்ட சோதனைகளிலும் அவர் சென்று கொண்டே இருக்கலாம். அவருடைய வழி திறந்திருக்கும். அவர் சுவர்க்கம் செல்லும் வரை அவருடைய வழி லேசாக இருக்கும். இங்கே ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டால், இங்கே ஒரு மனிதன் கேட்கப்படக்கூடிய கேள்வியில் பதில் சொல்லும் பொழுது தடுமாறிவிட்டால் கடைசி வரையிலும் அவனுக்கு பிரச்சனை தான். இந்த கட்டத்தை நான் கடந்து விடுவேனா இல்லையா? இந்த கட்டத்தில் நான் சரியாக பதில் சொல்லுவேனா இல்லையா? கபருடைய நிலையில் என்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்கும்? அதை நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவினுடைய அந்த ஜாமிஅ மஸ்ஜிதிலே அழுவார்கள். இரவு நடுநிசையில் எந்த அளவிற்கு அழுவார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள், தஹன்னா கஹன்ன ஸபியி, ஒரு சின்ன பிள்ளை தேம்பி தேம்பி அழுவதை போன்று அழுவார்கள். இன்னும் வர்ணிக்கின்றார்கள் அவருடைய அழுகையை, சொல்கின்றார்கள், கதலம்லு அல் ஹசீன், எப்படி ஒரு விஷ ஜந்துள்ள அதிக விஷமுள்ள ஒரு பாம்போ ஒரு தேனோ கொட்டிவிட்டு ஒரு மனிதன் துடிக்கின்றான் அல்லவா, எப்படி அவன் துடித்துக் கொண்டிருப்பானோ, பயங்கரமான விஷமுள்ள பாம்போ தேனோ கொட்டிவிட்டால் ஏற்படக்கூடிய அந்த வலியின் காரணமாக துடிப்பதை போன்று சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு நடுநிசையில் துடித்துக் கொண்டிருப்பார்கள், அழுது கொண்டிருப்பார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்கின்றார். அழுவதற்குண்டான அவசியம் என்ன?
தன்னுடைய அமலை குறைவாக கருதினார்கள். இன்னும் செய்ய வேண்டும், என்னுடைய ரப்பு மகா பெரியவன், நான் செய்யக்கூடிய அமல் மிகவும் குறைவானது, பலவீனமானது, இன்னும் அதிகமாக என்னுடைய நெருக்கத்தை அல்லாஹ்வோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தேட்டம் சஹாபாக்களுக்கு இருந்தது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய இல்முடையவர்கள், இல்முடைய உச்சத்திற்கு சென்றவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 ஹலீஃபாக்களினுடைய காலம், அடுத்து ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலங்கள் எல்லாம் முடிந்து அடுத்து வந்த மிக முக்கியமான ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய காலத்தில் ஹதீஸ்கள் தொகுக்கப்படக்கூடிய ஒரு ஆலோசனை நடைபெற்றது. ஹதீஸ் தொகுக்கப்பட வேண்டும், ஹதீஸ்கள் தொகுக்கப்பட வேண்டும் என்பதற்குண்டான முயற்சி நடைபெறுகிறது. அப்பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலமாக்களுடைய சட்டங்கள் இயற்றக்கூடிய பெரும் பெரும் உலமாக்கள் அவர்களுடைய பெரிய கூட்டத்தை அழைக்கின்றார்கள். முழு நாட்டிலிருந்தும் அழைத்து அந்த பொறுப்பை கொடுக்கின்றார்கள். ஹதீஸை சேகரிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, சொன்னார்கள், உங்களுக்கு ஹதீஸை சேகரிக்கும் பொழுது ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இதோ நம்முடைய ஊரிலே நம்முடைய பகுதியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய மாணவி அமரா பின்த் அப்துர் ரஹ்மான் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள். உலமாக்களே, முஹத்திஸீன்களே, ஹதீஸ் கலை வல்லுநர்களே, நீங்கள் ஹதீஸை சேகரிக்கும் பொழுது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அமரா பின்த் அப்துர் ரஹ்மான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய மாணவியிடத்தில் நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் ஓதிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்முடைய தரம் எந்த அளவிற்கு இருக்கும். எந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் சஹாபாக்கள் நேரடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் செல்லுவார்கள், தெளிவு பெறுவார்கள் என்பதாக ரிவாயத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில நேரங்களில் அழுவார்கள், அழுது கொண்டே சொல்லுவார்கள், லவ் குந்து நஸ்யம் மன்சியா, நான் பிறக்காமல் இருந்திருக்க கூடாதா, நான் உலகத்தில் பிறக்காமல் இருந்திருக்க கூடாதா, என்னிடத்தில் அல்லாஹ் விசாரணை செய்வானே, நான் மறக்கடிக்கப்பட்டவளாக இருந்திருக்க கூடாதா என்பதாக எல்லாம் அவர்கள் அழுத தருணங்களை ரிவாயத்து பதிவு செய்கின்றது என்று சொன்னால், நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு முன்னால், குறிப்பாக ரமலானுடைய மாதம், ரமலானுடைய இரவுகள், தஹஜ்ஜத்துடைய நேரம், மற்ற இஃப்தாருடைய நேரம், அல்லாஹ்விடத்தில் நாம் கண்ணீர் சிந்தி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். நம்முடைய உள்ளத்தினுடைய நிலை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுகிறான். ஒரு அடியானுடைய உள்ளம் எந்த அளவிற்கு பக்குவத்தோடு உருக்கமாக நம்மிடத்தில் அவன் கேட்கின்றான் என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுகிறான். அல்லாஹ் கொடுப்பதற்கு அவனுடைய ஹசானா மிகவும் விசாலமானது. துஆவினுடைய அந்த போங்கை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், கேட்கக்கூடிய போங்கை எதிர்பார்க்கிறான். உண்மையில் கஷ்டப்படக்கூடிய, மிகவும் சிரமத்தில் இருக்கக்கூடிய, ஒரு வேளை உணவுக்கு கூட வழி இல்லாத, பல நாட்கள் பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு செல்வந்தனுடைய வாசலில் நின்று அவன் கூச்சலிடுகின்றான். அவனுடைய சப்தம் எப்படி இருக்கும், அவனுடைய பாவனை எப்படி இருக்கும், அவனுடைய கேட்கக்கூடிய தோரணை எப்படி இருக்கும்? அதுபோன்று உண்மையான தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் ரப்பே நீதான் என்பதாக முழு யகீனோடு, நம்பிக்கையோடு என்னுடைய ரப்பு நிச்சயம் தருவான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு ரப்பிடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், இன்னி கரீப், நான் அருகாமையில் இருக்கிறேன், உங்களுடைய துஆக்களை நான் கேட்கின்றேன், அதை நான் பூர்த்தி செய்வேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய தேவையில்லாத பேச்சுக்கள், சிரிப்புகளை நாம் குறைத்து வல்யபுகு கஸீரா, அதிகமாக அல்லாஹ்விற்கு முன்னால் அழக்கூடிய தொழுகையிலும் மேலும் துஆவிலும், குறிப்பாக குர்ஆன் ஓதும் பொழுதும் அழுகை வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான உள்ளத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.